வெல்கம் டு போனி ஸ்டார் ஃபேமிலி. நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஆன்லைன் சூதாட்ட விளம்பரத்தில் நடித்ததற்காக நடிகர் பிரகாஷ்ராஜ் உட்பட 29 நடிகர்கள் மீது ஹைதராபாத்தில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஏன் பிரகாஷ்ராஜ் உட்பட 29 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது? இதன் உள்நோக்கம்தான் என்ன? இது மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையா என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இதில் நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், இந்த வழக்கை மத்திய அரசு அமலாக்கத்துறை மூலம் பதிவு செய்ததன் உள்நோக்கம் என்ன என்பதுதான். நடிகர் பிரகாஷ்ராஜ் மத்திய அரசின் செயல்பாடுகள், நடவடிக்கைகள், திட்டங்கள் மற்றும் பிரதமர் மோடியின் செயல்பாடுகள், நடவடிக்கைகள் பற்றியும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நடவடிக்கைகள், செயல்பாடுகள் குறித்தும் தனது கடுமையான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் செய்து வருகிறார். இவற்றிற்கெல்லாம் மேலாக போர்க்கொடி தூக்கி வருகிறார் என்றே சொல்லலாம். இவருடைய கருத்துக்களுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. இவருடைய வாயை அடைக்க வேண்டும், என்ன செய்வது என்று யோசித்தார்கள். இவர் மீது வழக்கு பதிவு செய்ய எந்த குற்றச்சாட்டும் இவருக்கு எதிராக இல்லை. வருமான வரித்துறை மூலம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் வருமான வரி ஒழுங்காக கட்டுகிறார். அதனால் வருமான வரி சோதனை நடத்தினால் பயனில்லை. இவர் பேசுவதற்கு எதிராக டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. அப்படியானால் இவர் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு நீதிமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு போடலாம் என்றால் சரியான கணக்கு வைத்திருக்கிறார். யோசிச்சாங்க, ஒண்ணுமே பிடிபடல. இருக்கவே இருக்குது அமலாக்கத்துறை. அதை வைத்துத்தான் ஏதாவது செய்ய வேண்டும். என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது, ஒரு ஆன்லைன் விளையாட்டுக்காக 2016 அதாவது 9 வருடங்களுக்கு முன்பு ஒரு அட்வர்டைஸ்மெண்டில் நடித்திருப்பது தெரிந்தது. இதை வைத்து இவரை பிடித்து ஜெயிலில் தள்ளிவிடலாம் என்று யோசிக்கும் போது, இதுபோல் நிறைய ஆன்லைன் கேம்பிளிங் அட்வர்டைஸ்மெண்ட்களில் நிறைய நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். இப்போ என்ன செய்கிறது என்று யோசிச்சு அப்புறம் ஆலோசனை பண்ணும்போது, அப்போ எல்லா ஆன்லைன் கேம்பிளிங் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடித்துள்ள அந்த நடிகர்கள் அத்தனை பேரையும் அமலாக்கத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்து விட வேண்டும் என்று முடிவு செய்து 29 நடிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பிரகாஷ்ராஜ் என்ற ஒற்றை நடிகருக்காக, ஒற்றை மனிதருக்காக மற்ற 28 பேரை பலிகட ஆக்கியிருக்கிறார்கள் என்ற கேள்வி பொதுமக்களிடம் எழும்புகிறது. மேலும் விளம்பரத்தில் நடித்த நடிகர், நடிகைகள் மீது வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை ஏன் அந்த சூதாட்டத்தை நடத்தும் உரிமையாளர்கள் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை என்ற கேள்வியும், மத்திய அரசு மதுபானங்கள், சிகரெட் போன்றவற்றின் விளம்பரங்களுக்கு தடை செய்திருப்பதை போல ஆன்லைன் சூதாட்டத்திற்கான இந்த விளம்பரங்களையும் தடை செய்யலாமே. மொத்தத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தை மத்திய அரசு பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சட்டம் இயற்றுவதன் மூலம் இந்தியா முழுவதற்கும் தடை செய்யலாமே என்ற கேள்விகளும் மக்கள் மனதில் எழுந்துள்ளது. தற்போது போன்ற சூதாட்டங்களில் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணினாலே முதலில் வருவது ஆன்லைன் கேம்பிளிங்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான். அதை பார்த்துவிட்டு தான் நாம் என்ன நோக்கத்திற்காக சிஸ்டத்தை ஆன் பண்ணினோமோ அதை செய்ய முடியும் என்ற நிலை இப்போது. இதை அடிக்கடி பார்க்கக்கூடிய கட்டாய சூழலுக்கு மக்கள் தள்ளப்படுவதால் நாமும் ஆன்லைனில் இந்த கேமை விளையாடி பார்ப்போமா என்ற எண்ணம் மக்கள் மனதில் வருகிறது. இதன் விளைவாக மக்கள் ஆன்லைன் ரம்மியையோ அல்லது வேறு வகையான சூதாட்ட விளையாட்டோ விளையாட ஆரம்பிக்கிறார்கள். ஆன்லைன் ரம்மியில் எப்போதுமே மக்களின் எதிர்த்தரப்பில் விளையாடுவது கம்ப்யூட்டர், ரோபோட் தான். அவர்கள் எப்போதுமே ரோபோட் ஜெயிக்கிற மாதிரி தான் ப்ரோக்ராம் செட் பண்ணி வைப்பார்கள். முதலில் சின்ன அமௌண்ட்டுக்கு விளையாடும் போது மக்கள் ஜெயிக்கிற மாதிரியும், அதன் பிறகு பெரிய அமௌண்ட்டுக்கு விளையாடும் போது ரோபோட் ஜெயிக்கிற மாதிரியும் ப்ரோக்ராம் செட் பண்ணுவார்கள். முதலில் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஈஸியான கேம்ஸில் பிளேயர்ஸ் ஜெயித்தவுடன் ஆசை மேலோங்குகிறது. இதனால் சூதாட்டத்தில் பிளேயர்ஸ் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, எப்போதுமே எதிர்த்தரப்பில் தங்களை எதிர்த்து விளையாடுவது ரோபோட் என்று. ஆன்லைன் கேம்பிளிங் நடத்துகிற கம்பெனிகள் எல்லாமே அதை ஒரு பிசினஸாகத்தான் அதை செய்வார்கள். யாருமே சர்வீஸ் பண்ணுவதற்காக கேம்பிளிங்கை நடத்துவதில்லை. பொதுவாக மக்கள் சின்ன அமௌண்டை வைத்து விளையாடிவிட்டு ஜெயித்த பணம் நமக்கு போதும் என்று நிறுத்துவது இல்லை. அவர்கள் பெரிய அமௌண்ட் வைத்து விளையாடுவார்கள். ஒருவேளை அவர்கள் கிடைத்த பணம் போதும் என்று ஒருவர் நினைத்து விட்டால், அதாவது ஒதுக்க நினைத்தால், போனஸ் பணம் என்றெல்லாம் கொடுத்து அவனுடைய ஆசையை தூண்டி மீண்டும் சூதாட வர வைத்து விடுவார்கள். பெரிய அமௌண்ட்டுக்கு விளையாடி யாரும் ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது. இப்படி ஆன்லைன் சூதாட்டத்தில் விளையாடி பலர் தங்கள் பணத்தை இழந்து கடனாளியாகி முடிவில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆன்லைன் கேம்பிளிங்கை விளம்பரப்படுத்துவதற்காக அதில் நடித்து மக்களின் ஆசையை தூண்டி மக்களின் வாழ்க்கையை சீரழித்ததாக
பிரகாஷ்ராஜ் உட்பட 29 நடிகர்கள் மீது மத்திய அரசின் அமலாக்கத்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. விளம்பரத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் மீது வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை ஏன் அந்த சூதாட்டத்தை நடத்தும் உரிமையாளர்கள் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை என்ற கேள்வியும், மத்திய அரசு மதுபானங்கள், சிகரெட் போன்றவற்றின் விளம்பரங்களுக்கு தடை செய்திருப்பதை போல ஆன்லைன் சூதாட்டத்திற்கான இந்த விளம்பரங்களையும் தடை செய்யலாமே. மொத்தத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தை மத்திய அரசு பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சட்டம் இயற்றுவதன் மூலம் இந்தியா முழுவதற்கும் தடை செய்யலாமே என்ற கேள்விகளும் மக்கள் மனதில் எழுந்துள்ளது. இந்த கேள்விகளுக்கான பதில் எங்கிருந்து எப்போது கிடைக்கும் என்று மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். நாமும் எதிர்பார்ப்போம். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.